இது எதுக்கோ மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு மட்டும் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைம் நான் வாங்கின பூண்டுலாம் ரொம்ப குட்டி குட்டியாக வாங்கிட்டேன். உரிக்கிறேன் அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. நானும் உரிச்சிக்கிட்டே இருக்கேன். சாயங்காலம் காற்று வாக்கில் அப்படியே வெளியே உட்காந்து ஜாலியாக குழந்தைங்களோட பேசிட்டு அப்படியே இந்த பூண்டு இஞ்சிலாம் உரிச்சிட்டு இருந்தேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும். இந்த குழந்தைங்களை 2 பேத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியலைங்க. அவங்க என்னமோ ஜாலியாக தான் சண்டை பண்ணிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் அம்மா அப்படின்ற சவுண்டு வேகமாக வந்துச்சுன்னா நமக்கு டென்ஷன் ஆகிடுது. ஸ்டார்டிங்கில் செல்லமாக தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு பொத்துன்னு சவுண்டு கேட்கும். அடிதடி பெருசாக வந்துடும். 2 பேத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அழுதுட்டு வந்து உட்காந்துருவாங்க. திடீர்னு நேற்று நைட் என்ன நினச்சாரோ தெரியல, சிக்கன் சூப்பு வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் வந்து ஆட்டுக்காலே வாங்கிட்டு வாப்பா, நான் சூப் வச்சு கொடுத்துறேன்னு சொன்னேன். ஆனால் அவர் என்ன நினச்சாரு தெரியல, சூப்பாக வாங்கிட்டு வந்துட்டாரு. நமக்கும் வேலை மிச்சம் தானேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டேன். நல்லா காரஞ்சாரமாக சூப்பராக இருந்துச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து குழம்பு வச்சுருந்தேன், பாறை மீன் குழம்பு வச்சுருந்தேன். இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு ஜிலேபி மீன் வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்தேன். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மீனையும் பொரிச்சிட்டேன். அத்தை வீட்டுக்கு 2-3 கொடுத்துட்டு லலிதாக்கா வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நேற்று என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.